السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். மேலும் நம் உயிருக்கு உயிரான, உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கு கூடி குழுமிருக்கிற நம்மவர்கள், நம் ஊர் மக்கள், உலக மக்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். மாபெரும் ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றம் நடைபெறுகிறது. இதற்கான தலைப்பை தந்திருக்கிறார்கள், இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுவதில் முன்னிலை வகிப்பது ஆண்களா பெண்களா என்கின்ற இந்த சிறப்பான பட்டிமன்றத்திற்கு ஆண்களே என்கின்ற தலைப்பிலே முகமது சபீன் என்பவரும், இரண்டாவதாக சாகுல் ஹமீர் என்பவரும், பெண்களே என்கின்ற தலைப்பிலே நசீஹா மற்றும் நதீரா ஆகிய இருவர்களும் வந்திருக்கிறார்கள். சமுதாயம், இஸ்லாமிய கலாச்சாரம், அன்பானவர்களே, ஒரு மூமினுடைய வாழ்க்கை, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை என்னவென்று சொன்னால், ஒரு மூமினுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய போதனைகளிலும் நபிகளாருடைய வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை ஒரு மூமின் கையில் எடுத்து வாழ வேண்டும். யார் அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை, இஸ்லாத்துடைய நாகரீகங்களை, இஸ்லாத்துடைய கலாச்சாரங்களை யார் கையில் எடுத்து வாழ்கிறார்களோ, இஸ்லாத்துடைய கலாச்சாரங்களை யார் கையில் எடுத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருகிறார். இன்றைய சூழலை பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ அனாச்சாரங்களும் அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறைக்கு மாற்றமான எத்தனையோ தேவையில்லாத கலாச்சாரங்களை, பண்பாடுகளை, எத்தனையோ விஷயங்களை நம் சமூகம் இன்றைக்கு கையெழுத்திருக்கிறார்கள். எத்தனையோ நம்முடைய விஷயங்களை பார்க்கிறோம். அன்பானவர்கள், கலாச்சாரம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எதை கொடுத்தார்களோ அதை நாம் கையில் எடுப்பது, எதை ரசூல் அல்லாஹ்வுடைய கட்டளையாக நமக்கு குர்ஆன் சொல்லுகிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது. இந்த இரண்டையும் தவிர வேறு எந்த கலாச்சாரமும் எந்த நாகரீகமும் ஒரு முஸ்லிமுக்கு அவசியம் கிடையாது. அதன் அடிப்படையில் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுவதில் பெரிதும் முன்னிலை வகிப்பது ஆண்களா பெண்களா? ஆண்கள் இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை அதிகமா பின்பற்றாங்களா அல்லது பெண்கள் இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை அதிகமாக பின்பற்றுகிறார்களா என்கின்ற பட்டிமன்றம் துவங்க இருக்கிறது. இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை பெரிதும் பின்பற்றுவது ஆண்கள் தான் என்கின்ற தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பதற்காக முகமது சபீன் அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள், வருகைதாருங்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ. ஸதகல்லாஹுல் அலீம். கருக்கின்ற மேகத்திற்குள் மலை வைத்து, கடல் மீது ஓயாத அலை வைத்து, இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுகின்ற பெரும் பாக்கியத்தை ஆண்களுக்குள் வைத்திட்ட அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து, மாநிலத்தின் தலைமகனாய் மக்கா சுடரொளியாய் இவ்வையகத்தில் அவதரித்த மாமன்னர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை சமர்ப்பணம் செய்து என் இனிய வாதத்தை துவங்குகிறேன். கண்ணியமிக்க விழா தலைவர் அவர்களே, நீதியரசராகிய மாண்புமிகு நடுவர் அவர்களே, மேடையில் விற்றுள்ள மேலோரே, சூழ்நிலைவந்துள்ள ஆன்றோரே, சான்றோரே, பெற்ற தாய்மாரே, உண்மை மட்டுமே பேச வந்துள்ள என் அணியினரே, தோல்வி பயத்தில் மேடையை விட்டு தப்பித்து ஓடுவதற்கு வழிவேடிக் கொண்டிருக்கும் என் மதிப்பிற்குரிய எதிரணியினரே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எத்தனையோ பல வெற்றி மன்றங்களும் அரட்டையரங்களும் நடைபெறும் இக்காலத்தில் சமுதாயத்தை ஒன்று கூட்டி தட்டி எழுப்புகின்ற இந்த சிறப்பான பட்டிமன்றத்தின் தலைப்பு இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுவது ஆண்களா பெண்களா? இதில் என்ன சந்தேகம் உண்டு? இந்த பூமி உருண்டை வடிவம் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகம் உண்டா? அல்லது வெண்ணிலாவின் அழகை பற்றி விவாதிப்போர்தான் யாரும் உண்டா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. அதுபோல்தான் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுவது ஆண்கள்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது தெரியாமல் பேச வந்துள்ள எதிர் அணியினரே, உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன். உலகத்தில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் நபிமார்கள். அவர்களின் பேச்சும் மூச்சும் சொல்லும் செயலும் சிந்தனைக்கும் இஸ்லாமிய கலாச்சாரத்தையே போதித்துக் கொண்டிருந்தது. அப்படி இறைத்தூதர்களால் அனுப்பப்பட்ட அனைவரும் ஆண்கள் தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அத்தனை நபிமார்களும் ஆண்கள் தானே. உலகத்தில் 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள். அவர்களில் எங்காவது ஒரே ஒரு பெண் நபியை காட்ட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் இறைவன் பெண்களை நபியாக அனுப்பவில்லை. காரணம் என்னவென்றால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கின்ற தகுதியும் உரிமையும் அதை பேணுகின்ற உணர்வும் ஆண்களுக்குத்தான் உண்டு. எனவேதான் இஸ்லாமிய கலாச்சாரத்தின் காவலர்களாக நபிமார்களை அல்லாஹ் ஆண்களை நினைத்திருக்கிறார். நடுவர்களே, இது ஒன்றே போதும் நீங்கள் தீர்ப்பு சொல்வதற்கு போதுமான ஆதாரம். பெண்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசுவதை எதிர் அணியினரே, இந்த பெண்களிடம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணவா செய்கிறார்கள்? இல்லை இல்லை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரழித்து சின்ன பின்னமாக்கி இடித்து தர மட்டமாக்குகிறார்கள். நமது மார்க்கத்தில் சட்டத்தை புறக்கணித்து வாழ்வதில் பெண்கள் தான் முன்னிற்கிறார்கள். இதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் எங்களால் காட்ட முடியும். நியாயமாக தீர்ப்பை தர இருக்கின்ற நடுவர் அவர்களே, உங்களிடத்தேயே நான் கேட்கிறேன். அதிகமாக நாடகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினரால் எப்படி இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க முடியும்? அப்படி முடியும் என்றிருந்தால் அவர்கள் ஏன் நாடகத்திற்கு செல்ல வேண்டும்? ஒரு நாள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் கூட்டத்தினரை கடந்து செல்லும் போது அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். அதில் பெண்கள் கூட்டத்தினரே, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். ஏனென்றால் நாம் மெஹராஜ் சென்றிருந்த போது நரகத்தில் அதிகமாக பெண்களே சென்றேன் என்றார்கள். அதற்கு அல்லாஹ்வின் திருத்துதரே, பெண்கள் அதிகமாக நரகத்திற்கு செல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு பெண்களே, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், மற்றவர்களை திட்டுகிறீர்கள், உங்கள் கணவர்களை எதிர்த்து பேசுகிறீர்கள், அவர்களுக்கு தண்டனை துரோகம் செய்கிறீர்கள் என்று கூறினார்கள். நடுவர் அவர்களே, இன்று குடும்பம் முதல் குழாய் அடி வரை, வீடு முதல் வீதி வரை எங்கு பார்த்தாலும் சர்வ சாதாரணமாக சாபமிடக்கூடிய ஆபாச வார்த்தைகளால் திட்டக்கூடிய எத்தனையோ தாய்மார்களை நாம் பார்க்கலாம். தன் பெற்ற பிள்ளை என்று கூட பார்க்காமல் அவனை வாய் வந்தபடி எல்லாம் திட்டக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இதை இருக்கத்தான் செய்கிறார்கள். நடுவர் அவர்களே, இஸ்லாத்தின் முக்கியமான கடமையாகிய தொழுகையை கூட எப்படி சொல்வதென்று தெரியாதவர்களால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க போகிறார்களா?
கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது குறுக்கே பூனை வந்து குதிக்கிறது. தொழுது கொண்டிருந்த ஒரு பெண்மணி, ஏ அங்கே பாருடி, பூனை வந்து குறுக்கால வந்து சொன்னார். அதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு பெண்மணி, ஏ கொள்ளும்போது பேசக்கூடாதுன்னு சொன்னார். அதை பார்த்து கொண்டிருந்த மூன்றாவது பெண்மணி, நல்ல வேலை நான் மட்டும்தான் பேசல, நீங்க 2 பேர் பேசிட்டீங்க என்று கூறினார். நடுவர் அவர்களே, பெரும்பாலான பெண்களின் கொள்கையும் வேலை வணக்க முறையும் இப்படித்தான் இருக்கிறது. மார்க்கத்தின் முக்கியமான கொள்கையை கூட எப்படி சொல்வதென்று தெரியாதவர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க போகிறார்களா? நிச்சயமாக முடியாது. எனவே அன்றும் இன்றும் இன்ஷா அல்லாஹ் இனி என்றுமே இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணி வருபவர்கள் ஆண்கள் தான் என்பதை உள்ளங்கை நெல்லிக்கொடி போல தெல்ல தெளிவான உண்மையாகும். நடுவர் அவர்களே, சரியான நியாயமான தீர்ப்பை வழங்குகிறேன் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் சலாம் கூறி வாழ்த்துகிறேன். விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான முறையில முகமது சபீன் அவர்கள் பேசியிருக்கிறார். தன்னுடைய பெண்கள் செய்யக்கூடிய குறைபாடுகள் குறித்தும் பெண்களைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தில் சந்தித்ததாக பார்த்ததாகவும் அந்த ஹதீசுகள் எல்லாம் அழகான முறையிலே சொல்லி காட்டினார். பெண்களுடைய மறதி நிலை குறித்தும் பேசி காட்டினார். ஆக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, பெண்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய இஸ்லாமிய நாகரீகங்களை எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய தேவையில்லாத விஷயங்களின் பக்கமும் அல்லாஹ் ரசூல் காட்டித்தராத வழிமுறையின் பக்கமும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அழகான முறையில சிறப்பான தன்னுடைய பட்டிமன்ற வாதத்தை முடித்தார். இல்ல நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் நாங்க இருக்கிறோம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக என்று சொல்லி தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பதற்காக இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பின்பற்றுவது ஆண்கள் நீங்க சொன்னீங்க, ஆண்களை விட அதிகம் பின்பற்றுவது பெண்கள் தான் என்கின்ற வாதத்தை எடுத்து வைப்பதற்காக நசீஹா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாருங்கள். பட்டிமன்றம் சுருக்கமா முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் சுருக்கமா முடிஞ்சது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வலா ஆலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال النبي صلى الله عليه وسلم المرأة الصالحة خير من الدنيا وما فيها. صدق النبي صلى الله عليه وسلم. அன்னைக்கும் கருணைக்கும் உண்மையாக கூறப்படும் அன்னையர் கூட்டத்தில் என்னையும் படைத்திட்ட இறைவனே, உன் அருளையும் உதவியும் வேண்டி இருளில் மூழ்கி கிடந்தவர்களை இறையனில் முழுங்க வைத்த மறுவிழா முழுமதியே, மாணவியே, நாயகமே, உங்கள் துஆவினையும் ஸஃபாஅத்தையும் நாடி என் பேச்சை துவங்குகிறேன். இந்த சூழ்நிலைக்கு அவையின் நடுவர் அவர்களே, விழாவின் தலைவர் அவர்களே, நீதிக்கு குரல் கொடுக்க வந்திருக்கும் என் அணியினரே, பெரியோரே, பெற்றோரே, ஆண்டோரே, சான்றோரே, நாகூர் திருவிழாவில் காணா போன குழந்தை மாதிரி பேசுறது விடுத்துக் கொண்டிருக்கும் என் எதிரணியினரே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கருணைமிகு நடுவர் அவர்களே, இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும்
வருகிறார்கள். ஆனால் நம் வீடுகளில் நடப்பது என்ன? பெற்றோர்களை அவமதிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். இந்த மவான செயல்களை அதிகம் செய்வது யார்? ஆண்கள் தானே. வயதான தன் தாய் தந்தையே, ஏன் பெருசே, எப்ப பார்த்தாலும் தொடுத்தனவன் நச்சரிச்சுக்கிட்டு காண வாங்குது, வீடு போகுது, போய் சேர வேண்டியதானே. சும்மா கணக்கு சொல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைலாக் பேசுவது யார்? ஆண்கள் தானே. இதெல்லாம் தாண்டி கை நீட்டி அடிக்கின்ற பிள்ளைகளை இருக்கத்தானே செஞ்சாங்க. இது எவ்வளவு வேதனையான விஷயம். இதற்கெல்லாம் காரணம் யார்? ஆண்கள் தானே. எந்த பெண் பிள்ளையும் தனது பெற்றோரை அடித்ததாகவோ அல்ல திட்டியதாகவோ வீட்டை விட்டு விரட்டியதோ வரலாறே கிடையாது. கண்மூடிகின்ற கடைசி நேரம் வரை தான் தாய் தந்தையை கண் போல காப்பாற்றுகின்ற எத்தனையோ பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, பெண் பிள்ளை பிறந்த செய்தி கேட்டால் பெரியோர்கள் என்ன சொல்லி வாழ்த்துவார்கள் தெரியுமா? பெண் பிள்ளையா பிறந்திருக்கு, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரப்பா, நம்ம மேல கடைசி வரையும் பாசமா இருக்கிறது பொம்பளை பிள்ளைதான் என்று சொல்லுகிறார்கள். கடைசியாக ஒரு விஷயத்தை கூறி என் வாதத்தை முடிக்கிறேன். பெண்குலத்திற்கு பெருமை சேர்த்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, தியாகத்தின் பிறப்பிடமான சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, வீரத்தின் விளைநிலம் கன்சா ரலியல்லாஹு அன்ஹா, பெண்குலத்திற்கு பெருமை சேர்த்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அறிவின் சுடரும் தவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம்களுக்காக ரத்தத்தை சொட்ட அடி வாங்கிய ஜிண்டினா ரலியல்லாஹு அன்ஹா, தகுந்த நேரத்தில் அழகிய ஆலோசனை கூறும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, தன்னந்தனியாக எதிரிகளை அழித்து விரட்டிய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி ஒன்றா இரண்டா இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணுவதற்காக முஸ்லிம் பதித்த பெண்மணியான கண்மணிகள் ஏராளம். எனவே எப்படி பார்த்தாலும் பெண்களை விட ஆண்கள் தான் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு காரணமாய் இருக்கிறார்கள். பெண்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுபவர்களாகவும் பிறருக்கு எடுத்துக் கூறுபவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நன்றி மறவா நடுவர் அவர்களே, நீங்களும் ஒரு தாயின் கருவறையில் 10 மாசம் வாழ்ந்தவர்கள் தான். தாயின் அன்பான வளர்ச்சியால் தான் நீங்கள் இவ்வளவு பெரிய உயர்விலே அடைந்துள்ளீர்கள் என்பதை எல்லாம் மறவாமல் நன்றியுணர்ச்சியோட அன்னையிடத்திற்கு ஆதரவால் தீர்ப்பளிக்க வேண்டி கேட்டேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தாயுடைய சிறப்பையும் மேன்மையையும் அழகான முறையில நசீஹா அவர்கள் எதிரணியினர்கள் தலை குனியக்கூடிய அளவுக்கு பேசிட்டு போயிட்டாங்க. தூக்கம் வந்துருச்சு அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எதிரணியினுடைய நசீஹா அவர்கள் பேசியிருக்கிறார். தாயுடைய சிறப்புகள் என்ன, மேன்மைகள் என்ன, இன்னைக்கு சமூகம் விளக்கல. இன்னைக்கு அதிகமான தாய்களை, பெற்றோர்களை நோய்வினை செய்வது பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையான்னு பார்த்தா ஆண் பிள்ளைகள் தான். தாயுடைய பேச்சை மதிக்கிறது இல்ல, எதிர்த்து பேசுறது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்திக்கும், சுவனம் தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழ் இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. அப்ப நீங்க எங்க போனாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்தாலும் சரி, எந்த நிலைமையில நீங்க போனாலும் சரி, உங்களுக்குள்ள சொர்க்கம் உங்க தாயுடைய பாதத்துக்கு கீழே தான் இருக்கு. உங்க தாய் உங்களை பொருந்திக் கொள்ளாத வரை அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டான். தாயுடைய துவா இல்லாத வரை சொர்க்கம் செல்ல முடியாது. தாயுடைய துவா இல்லாத வரை கபூர்ல நிம்மதியா கூட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்ப தாயுடைய எல்லா விதத்திலும் தாயை பற்றி எவ்வளவோ ஹதீசுகள், சிறப்புகள் இருக்கிறது. இப்ப கூட்டத்துல பார்த்தா கூட அதிகமான மெஜாரிட்டி தாய்மார்கள் தான் இருக்கிறாங்க, ஆண்கள் மிக குறைவுதான். அப்ப சமூகத்துடைய ஆர்வத்திலும் சமூகத்துடைய விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலும் பார்த்தோம்னு சொன்னா தாய்மார்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு பயான் நிகழ்ச்சி வைக்கிறோம், அந்த பயான் நிகழ்ச்சிக்கு கூட ஆண்கள் அதிகமா வர்றாங்களா பெண்கள் அதிகமா வர்றாங்கன்னு பார்த்தா பெண்கள் தான் அதிகமா வர்றாங்க. அப்ப பெண்களுடைய விஷயம் அதிகமான இஸ்லாத்துடைய விஷயத்துல ஈர்க்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்துடைய விஷயத்தை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களில் ஒருவரான அன்னை ஹதீஜா அம்மையா
இந்த இஸ்லாத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் வரலாறு படிச்சிருப்போம். மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட செல்வ சீமாட்டி எப்பொழுது இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தார்களோ, நபியார்களுடைய கரத்தை படித்தார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாத்திற்காக அள்ளி தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அள்ளி கொடுத்தாங்க. எதுவரைக்கும் என்று சொன்னால், அவருடைய மரணத்திற்கு பின்பதாக ஜனாசா கபர்ல வைக்கப்படுது. அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணுகிற பொழுது யாரு? செல்வ சீமாட்டி, அரபு தேசத்தின் மிகப்பெரிய ஒரு தனவந்தர். அப்படிப்பட்ட அந்த பணக்கார பெண்மணியுடைய ஜனாசாவை கபர்ல வைக்கிறாங்க. தலையை மூடுகிறார்கள், கால் தெரிகிறது. காலை மூடுகிறார்கள், தலை தெரிகிறது. ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டவர்களாக புல்களை எல்லாம் எடுத்து காலை மறைத்து விட்டு, ஏன்? செல்வ சீமாட்டி, மிகப்பெரிய ஒரு பணக்கார பெண்மணி, அந்த பெண்மணி இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்களே என்று ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டார்கள். அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தியாகம். அப்ப இந்த இஸ்லாத்திற்காக அதிகமான தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை பெண்கள் செய்ததாக நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். அதுபோல அறிவில் சிறந்த அன்னை ஆயிஷா அம்மையாரை பற்றி சொன்னாங்க. நாம் எவ்வளவு ஹதீசுகளை தெரிஞ்சிருக்கிறோம். 2210 ஹதீசுகளை இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க அன்னை ஆயிஷா அம்மையார். அப்ப இது போல எவ்வளவோ சிறப்புகளை, மேன்மைகளை, இஸ்லாம் சார்ந்த விஷயங்களை இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில சிறப்பான முறையில நசீஹா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் பேசுனதுக்கு திருப்பி பதில் கொடுப்பதற்காக சாகுல் ஹமீர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் தன்னுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுவது ஆண்கள் தான், நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி, எங்களுடைய விஷயத்தை நீங்க நல்லா கேளுங்கன்னு சொல்லி கெத்தா வச்சு வர்றாங்க. சாகுல் ஹமீத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرجال قوامون على النساء. صدق الله العظيم. அரசாட்சி நலவாக்கி, அதன் சாட்சி நபியாக்கி, நல்லாட்சி புரிகின்ற அல்லாஹ்வே ரஹ்மானே, உன் திருநாமம் முன்மொழிந்து ஏகத்துவ பூங்கோட்டை இகமெங்கும் பரப்பிய நபிகள் கோமான் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகத்தின் மீது இனிய ஸலவாத்தையும் ஸலாமையும் தாழ்மையுடன் சமர்ப்பணம் செய்து எனது வாதத்தை துவங்குகிறேன். தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுவது ஆண்களா பெண்களா என்ற இந்த பட்டிமன்றத்தில் ஆண்களே என்று நான் வாதாட முன் வந்துள்ளேன். எனக்கு முன்னால் பெண்களே எனும் அணியில் பேசிய சகோதரி சில தவறான தகவல்களை இந்த மன்றத்தை சொல்லிவிட்டு சென்றுள்ளார். நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். மாண்புமிகு நடுவர்களே, அப்பாவையும் அம்மாவையும் ஆண்கள் தான் கொடுமைப்படுத்துகிறார்கள், வீட்டை விட்டு விரட்டுகிறார்கள். பெண்கள் யாருமே கொடுமைப்படுத்துவதில்லை. எனவே பெண்கள் தான் சிறந்தவங்க. இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணி பாதுகாக்கிறாங்க. அப்படி இப்படின்னு அவர் என்னதான் சொன்னார். மாண்புமிகு நடுவர்களே, அவர் சொன்னது என்னமோ ஒரு உண்மைதான். நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யார் என்ற விஷயத்தை எதிரணியினர் சொல்லாமல் மறுத்துவிட்டார். இந்த பெண்கள் தான் காரணம். இந்த பெண்கள் தனது புகுந்த வைத்து தன் மாமனார் மாமியார்களை படுத்துகிற பாடும் கொடுமையும் இருக்கே.
அதான் நான் என்ன விஷயத்துக்கு வரலன்னு பார்த்தேன், வந்துட்டாரு. சொல்லி நாளாது அதனாலதான் இப்ப சுனாமி எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. தன் மாமியாரை ஒரு வழி பண்ணிடுவேன்னு கங்கணம் கட்டி தன் வீட்டுக்காரர்கிட்ட, ஏங்க இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணும் தெரிஞ்சாகணும், உங்களுக்கு நான் தேவையா இல்ல அம்மா தேவையா, இப்பதான் முடிவு தெரிஞ்சாகணும். ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்ல அது இருக்கணும், நான் ஆனா அதுவா பிள்ளை முடிவு சொல்லுங்க. எனவே வந்து தன் வீட்டுக்கார அம்மா போடுற சத்தத்துல கலங்கி போன கணவன் தன் மனைவியை சாந்தப்படுத்த வேறு வழி தெரியாமல் பெற்றோர் தன் தாய் கூட என்று பார்க்காமல் தன் தாய் மேல எரிஞ்சிட ஆரம்பிச்சுவாரு. அப்புறம் வீட்டினர் வீட்டை வெட்டி விரும்புவது என தொடர்ந்து கொடுமையில ஆரம்பிச்சிடும். மாண்புமிகு நடுவர் அவர்களே, எந்த ஒரு ஆணும் தன் பெற்றோரை மனமறிந்து திட்டவோ அடிக்கவோ செய்வதில்லை. மாறாக மனைவி என்ற பெண்ணால் இப்படி எல்லாம் செய்யும்படி நிர்பந்திக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு ஆணும் தானாக தவறு செய்வதில்லை, தவறு செய்ய வைக்கப்படுகிறார்கள். தவறு செய்பவரை விட தவறு செய்யும்படி தூண்டப்படுபவரே பெரும் குற்றவாளி என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே தன் பெற்றோரை அடித்து திட்டுவது விரட்டுவது என்ற பெரும் பாவத்தை எந்த ஒரு ஆணும் செய்வதில்லை. அப்படி எங்காலும் நடந்தால் அதன் பின்னணியில் ஒரு பெண் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே குற்றம் எல்லாம் பெண்ணையே சேரும். மாண்புமிகு நடுவர் அவர்களே, பெண்கள் அப்படி தியாகம் பண்றாங்க, இப்படி தியாகம் பண்றாங்க, தியாகம் தீபம் என்றெல்லாம் பேசினாங்களே, அது எல்லாமே சுத்தமாய் அப்படி எல்லாம் எதுவும் செய்வதில்லை. பெரிய ரயில் இருக்கிறது, அதில் பெட்டிகள் இது இருப்பதால் இன்ஜினை விட ரயில் பெட்டிகள் தான் முக்கியம் என்று உலகத்தில் யாராவது சொல்லுவாங்களா? நடுவர் அவர்களே, பெட்டிகள் எவ்வளவு இருந்தாலும் அவை அனைத்தையும் ஆக்ரோஷத்தோடு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி கொண்டு செல்கிற சக்தி இன்ஜினுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் ரயில் பெட்டிகளை விட இன்ஜினுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது. அதுபோல வாழ்க்கையினும் பாதையில் குடும்பம் எனும் ரயில் செல்கிற போது அக்குடும்பத்தை நகர்த்து கொண்டு செல்கிற இன்ஜினாக ஆண்கள் தான் இருப்பார்கள். எனவே இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணாதே, ஆண்கள் தான் பெண்கள் அல்ல என்று நான் சொல்லவில்லை. உங்களையும் என்னையும் எதிரொலியையும் நடுவரையும் அகிலத்தையும் படைத்த அல்லாஹ் சொல்லிட்டான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என அல்லாஹ் தனது அருள்மறை திருமறை குர்ஆனில் கூறுகிறார். எனவே தன் குடும்பங்களை ஆளக்கூடிய நிர்வகித்து காக்கின்ற ஆண்கள் தான் நமது கலாச்சாரத்தை காக்கவும் பேணவும் சக்தி பெறுகிறார்கள். ஆண் நன்றாக இருந்தால் இஸ்லாமிய கலாச்சாரம் உயர்ந்துவிடும், இல்லையா தாழ்ந்துவிடும். இதுதான் உண்மை. ஆனால் பல விஷயங்களில் பெண்கள் நமது இஸ்லாமிய கலாச்சாரத்தை சிதைத்து சீர்திருத்தி விடுகிறார்கள். குடும்பங்களில் பிள்ளைகளை பராமரித்து நல்ல கலாச்சாரத்தை போதித்து வளர்ப்பது பெண்ணை கடமையாகும். ஆனால் இன்று நம் பிள்ளைகளை நம்ம அம்மாவர்கள் அப்படியே வளர்க்கிறாங்க இல்லையே. தன் பிள்ளைகளுக்கு நல்ல சக்தியையும் வீரத்தையும் ஊட்டுவது தான் கடமையாகும். ஆனால் இன்று நம் பிள்ளைகளுக்கு வீரத்தை ஊட்டுவதில்லை, மாறாக கோவில் தானத்தை தான் ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அம்மா கிட்ட மகன் சொன்னான், அம்மா அம்மா இந்த ஸ்கூலில் இருக்கிற ஓட்டப்பந்தயத்துல நான் கலந்துக்க போறேன், வாழ்க்கை அனுப்புன்னு சொன்னான். அதுக்கு உடனே அந்த தாய், சரி போய் வா மகனே, ஓடும்போது பார்த்து மெதுவா ஓடுப்பா, கீழே வந்துட்டு போறேன் அப்படின்னு வாழ்க்கை அனுப்புறாங்க. இது எப்படி இருக்கு பாத்தீங்களா நடுவர் அவர்களே? இப்படி இருந்தா அந்த குடும்பம் எப்படிதான் முன்னுக்கு வர முடியும்? அந்த பையன் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா? எனவே எந்த வகையிலும் தன் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்காமல், நற்பண்புகளை போதிக்காமல், மனசாவுக்கே அனுப்பாமல் வீணாக்கி கொண்டிருப்பவர்கள் பெண்களே. தொடர்ந்து மனசாவிற்கு வந்து நன்றாக ஓதி
வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஆண்களின் பக்கம் வலுவை ஸ்ட்ராங்கா வச்சுட்டு போயிட்டாரு. அன்பானவர்களே, மாமியார் பிரச்சனையை பத்தி சொன்னார். உண்மைதான். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு நிறைய ஜமாத்துகள்ல அதிகமான தலாக் லெட்டர்கள் குவிஞ்சு கிடக்கு. எத்தனையோ நிறைய ஜமாத்துகள்ல. காரணம் என்ன தெரியுமா? கணவன் மனைவி நல்லா இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் பண்ணக்கூடிய அநியாயம், கணவன் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆகிட்டு இருக்கு. எத்தனையோ கணவன்மார்கள் இன்னைக்கு மெண்டலா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம், மாமியா மருமக சண்டையை தாங்க முடியாம, இங்கிட்டும் பதில் சொல்ல முடியாம, அங்கிட்டும் பதில் சொல்ல முடியாம மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டிய நிலைமை. இன்னைக்கு நிறைய ஆண்கள் நம்ம சிங்கிளா இருக்கிறதே போதும்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு யார் காரணம் சொன்னா பெண்கள் தான்ங்கிற மாதிரி தன்னுடைய வாதத்தை எடுத்து சொன்னாரு. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறோம். இன்னைக்கு வரதட்சணை பிரச்சனைகளை பார்க்கிறோம். எந்த ஆணும் போய் எனக்கு இவ்வளவு வரதட்சணை வாங்கி குடுன்னு கேட்கல. பெண்கள் தான், தாய்மார்கள் தான் என்ன செய்யறாங்க? பேராசை பிடித்த பெண்கள் எனக்கு இவ்வளவு பவுன் போடுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க என்று நாவு கூசாம வெக்கம் இல்லாம என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு கேவலம். இன்னைக்கு நிறைய குறைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். அன்பான தாய்மார்களே, இன்றைக்கு நம் சமூகத்தில் நிறைய விஷயங்களை சொல்லாரு தம்பி. அழகான முறையில, சிறப்பான முறையில சொன்னாரு. குடும்பங்கள்ல பிரச்சனை வர்றது இந்த பெண்களால் தான். குடும்பங்கள்ல இன்னைக்கு எவ்வளவோ நிகழ்வுகளை பார்த்து நிறைய சொன்னார். அதே போல பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய விஷயத்துல பெற்றோர்கள், தாய்மார்கள் தான் மிக முக்கியமான காரணம் என்பதை சொல்லி காமிச்சார். உண்மைதான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆண்டி விழாவுக்கு வர அந்த நேரம் வரும்போது இன்னைக்கு தாய்மார்கள் அனுப்பி வைக்கிறாங்க பிள்ளைகளை. ஆண்டி விழா வரக்கூடிய ஒரு மாசத்துக்கு அப்புறம் அஜர்த்து ஆண்டி விழா எழுதி கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுட்டா பிள்ளைகளை நிறைய பேர் அனுப்புறாங்க. இதுதான் நடக்குது எல்லா இடத்துலையும். அப்ப காரணம் என்ன? மார்க்க கல்வி அவசியமா அல்லது பரிசு முக்கியமா? யோசிச்சு பாருங்க. அப்ப எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? உலக கல்விக்கு தான் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நல்லா விளங்கி இருக்கிறேன். இன்னைக்கு அந்த பிள்ளைகள் மார்க்கத்தை அறிவதும் அறியாததும் தாயுடைய பொறுப்புல தான் இருக்கு, தந்தையுடைய பொறுப்புல இல்ல. ஏனென்று சொன்னால் தந்தை மனைவிக்கும் மக்களுக்கும் சம்பாதிப்பதற்கு சென்று விடுகிறார். பொருளையும் பிள்ளைகளையும் தாயிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்று விடுகிறார். ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கிறார் என்பதை இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ப்பின் பின்னாடி தெரியும் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். ஒரு குடிகாரனாகவோ அல்லது தவறான செயல் செய்யக்கூடியவனாகவோ சமூகத்தில் தலைமுடிவை ஏற்படுத்தக்கூடியவனாகவோ மாறுகிற பொழுது தாயுடைய லட்சணம் தெரிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மூரில் இருக்கக்கூடிய தாய்மார்களை அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் இருந்தும் பாதுகாக்க வேண்டும். அடுத்தபடியாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் முன்னிலை வகிப்பது பெண்களே என்கின்ற வாதத்தை எடுத்து வைப்பதற்காக பட்டிமன்றத்தின் இறுதி பேச்சாளர் நதீரா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் பேர உரையாற்றி வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال النبي صلى الله عليه وسلم المرأة الصالحة خير من الدنيا وما فيها. صدق النبي صلى الله عليه وسلم. புகழ்வான புனிதர் பெற குர்ஆனை குவிக்கணித்த வேறு மகாலியான எல்லாம் அல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து என் வாதத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மாண்புமிகு நடுவர்களே, கண்ணியமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்களே, எனது ஆசிரியர் தந்தைகளே, என்னை போன்ற மாணவ மாணவிகளே, பிறந்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் பெண்ணிடத்திற்கு ஆதரவாக பேச வந்துள்ள என் எதிர் அணியினரே, நான் பெண்ணிடத்தில் பிறந்த இன்றைய பெண்ணிடத்தையே காட்டிக் கொடுக்க வந்துள்ள எட்டப்பர்களான எதிரணியினரே, நாட்டாரே, நல்லோரே, நாயகனுள் பெற்றோரே, உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு தாய்மார்கள் காரணம். குழந்தைகளை கோழைத்தனமாக வளர்த்திடுறாங்க. குழந்தைகளுக்கு வீரத்தை போதிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு ஒரு ஓட்டப்பந்தய கற்பனை கதையை அளந்து விட்டுட்டு போறாரு. பொய் சொல்ற போட்டி வச்சு யாருமே கேட்க முடியாது. என்னவோ தாய்மார்கள் எல்லாம் பிள்ளைகளை கெடுக்கிற மாதிரியோ தந்தைமார்கள் எல்லாரும் ஒழுங்கா பிள்ளைகளை வளர்க்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. ஆனா உண்மையிலேயே தாய்மார்களை விட தந்தைமார்கள் தான் அதிகம் பிள்ளைகளை கெடுத்து சீரழிக்கிறார்கள். நடுவரவர்களே, ஒரு நாள் ரோட்ல ஒரு பையன் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு சிறு வயசுல ஓதி கொடுத்த ஹஜரத் அந்த பக்கமா வராரு. அந்த பையன் ஹஜரத்துக்கு கொஞ்சம் கூட பயப்படாம மரியாதை கொடுக்காம அவன் பாட்டுக்கு சும்மா புகைய ஊதி தள்ளிக்கிட்டு இருந்தான். ஹஜரத்துக்கு ரொம்ப கவலையா போச்சு. என்னடா இந்த பையன் இப்படி இருக்கானே, ஓதி கொடுத்த உஸ்தாது வேற கொஞ்சம் கூட பயப்படாம சிகரெட் குடிச்சிட்டு இருக்கானே, காலம் ரொம்ப மோசமா போச்சுப்பா என்று வருத்தப்பட்டான். அந்த நேரம் பார்த்து அந்த பையனோட தகப்பனார் அந்த வழியாக வந்தான். அவரை பார்த்தது உடனே சிகரெட்டை மறைத்து கொண்டார். ஹஜரத்துக்கு கொஞ்சம் சந்தோஷம். பையன் ஓரளவு பரவாயில்லை, நம்மை மதிக்காவிட்டால் பெற்ற தகப்பனாரையாவது மதிக்கிறானே, அதுவரைக்கும் சந்தோஷம் என்று மனசுக்குள்ளேயே எண்ணிக்கொண்டார். ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு நாள் அந்த பையன் ஃபாத்திஹா ஓத குறிப்பிட ஹஜரத்திடம் வந்த போது அந்த பையனை பார்த்து, ஏண்டா அடே, அன்னைக்கு நீ ரோட்ல சிகரெட் குடிச்சிட்டு இருந்தியே, என்னை பார்த்து கூட தைரியமா சும்மா ஊதி தள்ளுன, ஆனா உங்க அத்தாவை பார்த்தவுடன் மரியாதையோடு மறைத்து கொண்டாயே, பரவாயில்லை, ஆசிரியர் மதிக்காவிட்டால் பெற்ற தகப்பனாரையாவது மதிக்கிறியே, அதுவரைக்கும் சந்தோஷம் என்று மனசுக்குள்ளேயே பாராட்டினார். அதற்கு அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னான்? போக ஹஜரத்தே, நீங்க வேற என் அத்தா மேல உள்ள பயத்திலேயோ மரியாதையிலேயோ நான் சிகரெட் ஒழிச்சிருக்கேன். நான் சிகரெட் குடிச்சதை பார்த்தாருன்னா எனக்கு 2 இடுப்பு தான் கேட்டு சிகரெட்டை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதனாலதான் நான் மறைச்சு வச்சேன். இப்ப சொல்லுங்க நடுவர்களே, பிள்ளைகளை பகவலையில் கெடுப்பது தாய்மார்களா தந்தைமார்களா? இது மாதான தந்தைகள் நிறைய வேணும் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்களே. பிள்ளைகளை பீடி சிகரெட் பாட்டால் புகையிலை போன்ற கெடுதல் தரும் பொருட்களை வாங்கி வர சொல்ல பல தந்தைகளை நாம் பார்க்க முடியும். பிள்ளைகளை சொல்ல கெடுக்கும் தந்தையே இருந்தால் அந்த குடும்பம் எப்படி உருப்படும்? அந்த பிள்ளை எப்படி சீராக வளர்வான்? நடுவரவர்களே, நான் என் வாதத்திற்கு வருகிறேன். இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுவதில் இன்றைய எல்லா காலத்திலும் முதலிடம் இருப்பது பெண்கள் தான் என்பதை உறுதியாக தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணுவதும் பெண்கள் தான், அதை பாதுகாப்பவர்களும் பெண்கள் தான், ஆய்வகத்தை கற்றுக் கொடுப்பதும் பெண்கள் தான். அன்று 1400 வருடங்களுக்கு முன்னாலே ஈராக்கில் ஈமானிய மருத்துவத்தை தேடி தனியார்த்தவம் இருந்த தாகானை அவர்கள் இறைதூதராக ரசூலுல்லாஹாக ஏற்றப்பட்டு இல்லம் வருகிறார். இந்த பூலோகத்தை ஈமானால் தாக்கிப் பிடிக்கும் பெரும் பொறுப்பில் ஆக்கப்பட்ட சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விதமான பதற்றம் ஏற்பட்டது. கைகள் கால்கள் என உடல் முழுவதும் நடுங்கின. உடம்பெல்லாம் வேர்வை வழிந்தோடுகிறது. வீட்டுக்குள் நுழைந்ததும் சம்மினூனி என்னை போற்றுங்கள் என கூறினார்கள். அப்போது நபி அவரின் மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களின் கணவரின் கரம் பற்றி ஆறுதல் மொழி கூறியதற்கும் பயப்படாதீர்கள், நடந்தது என்ன என்று விவரத்தை கேட்டார்கள். இனிய இஸ்லாம் என்ற இனிய கலாச்சாரத்தை இவனுக்கும் பரப்பும் பெரும் பொறுப்பை அல்லாஹ் என் மீது சுமந்திருக்கின்றான். நான் அதை எப்படி சரிவகப்படுத்தப் போகிறேனோ என்று கவலையாக உள்ளேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் அந்த இனிய இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நபராக நான் இருக்கின்றேன். கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி கலிமாவை மனதால் உறுதி கொண்டு நாவால் உச்சரித்த முதல் நபர் முஸ்லிம் உலகத்தின் அனைத்து திசைகளின் இயக்கத்தையே மாற்றிவிட்ட இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர் என்ற பெருமை ஒரு பெண்மணிக்குத்தான் என்பதை இந்த சபையில் பகிரங்கமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அந்த தியாக பெண்மணியின் அரவணைப்புக்கு பின் தீனின் கிளைகள் திசைகளை தாண்டி நாடுகளை தாண்டி உலகமெங்கும் பறந்து சிறந்து பிரகாசித்தது. நடுவரவர்களே, இப்படி பெண்களுக்கு ஆதரவாக இஸ்லாமிய கலாச்சாரமே குரல் கொடுக்கும் போது எதிரணியினர் அதை மறந்து பேசுவதோ எங்களை எதிர்த்து பேசுவதோ வித்தையிலும் வித்தையாக உள்ளது. நடுவரவர்களே, நியாயமும் நேர்மையும் எங்கள் பக்கமே இருப்பதால் உங்கள் தீர்ப்பும் எங்கள் பக்கமே இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான முறையில தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுவதில் முன்னிலை வகிப்பது பெண்கள் என்கின்ற தரப்பில் நதீரா அவர்கள் அதிரடியான முறையில ஆடித்தனமாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, அடுத்து சிறப்பு பேச்சாளர் இருக்கிறாங்க. சுருக்கமா முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சூழ்நிலைகளும் அப்படி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுவதில் முன்னிலை வகிப்பது ஒரு சைடு பார்த்தோம்னா ஆண்களாகவும் இருக்கிறாங்க, ஒரு சைடு பார்க்கும்போது பெண்களாகவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்கள் எவ்வளவோ விஷயங்களை சாதனை செய்யக்கூடியவர்களாக இஸ்லாத்துடைய கலாச்சாரங்களை மேன்மைப்படுத்துவதற்கும் அதை மக்கள் எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கும் இன்னைக்கு இந்த ஆண்டு விழா நடக்குதுன்னு சொன்னா கூட அந்த முயற்சிக்கு ஆண்கள் பெரிதும் காரணமாக இருக்கிறாங்க. அதே போல அந்த நிகழ்வுகள் இன்னைக்கு இந்த பிள்ளைகள் பேசுவதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் பேசுவதற்கு ஒரு ஆண்களாகிய ஒரு உஸ்தாத் ஆசிரியரும் காரணமாக இருக்கிறார். அதுவும் இப்படி ஒரு சூழல் பார்க்கும்போது சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை முன்னிலை வைப்பதற்கு பெண்களும் ஒரு புறம் காரணமாக இருக்கிறார்கள். பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலும், மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலும், பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய விஷயத்திலும் ஒரு புறம் தாய்மார்களும் இருக்கிறார்கள். ஆக அன்பானவர்களே, கலாச்சாரத்தை இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் முன்னிலை வகிப்பது ஆண்களாகவும் இருக்கிறார்கள், பெண்களாகவும் இருக்கிறார்கள் என்று இருவருக்கும் சமமாக தீர்ப்பு வழங்கி இந்த பட்டிமன்ற உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.